ரஜினி சாரோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, 49 வருஷங்கள் வந்து சினிமால கடந்திருக்கிறாரு. 50வது வருஷத்துல வந்து கால் எடுத்து எடுத்து இருக்கிறாரு. ஸோ, அத பத்தி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, ஒரு வீடியோ வந்து பொதுவான ஒரு வீடியோ பண்ணியாச்சு. ஸோ, அந்த ரஜினி சாரோட படத்திலேயே ரொம்ப புடிச்ச படங்கள சில படங்கள வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருந்தோம். அது வந்து எப்படி வந்து பிரசன்ட் பண்றதுங்கிற நெறைய கன்ஃப்யூஷன் வந்து எனக்கு வந்துச்சு. ஸோ, அப்பதான் ஒரு ஐடியா வந்தது. 49 வருஷங்கள் வந்து ரஜினி சார் கேரியர்ல இருந்திருக்கார்ல. ஸோ, அப்ப 49 வீடியோக்களா பிரிச்சுக்கலாம். 49 வருஷங்களா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது தான், இப்படி ஒரு ஐடியா வந்தது. ஸோ, ஒவ்வொரு வீடியோக்கள வாரத்துக்கு ஒரு வீடியோன்னு எடுத்துக்கலாம். இல்ல வந்து வாரத்துக்கு 2 வீடியோ, 3 வீடியோக்கள் கூட செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. 49 வருஷத்துல ரஜினி சாருடைய முதல் வருஷத்துல வந்த ஒரே படம். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற படம். நெறைய பேர் அந்த படத்த பத்தி வந்து பேசியிருப்பாங்க. நம்மளுடைய சேனல்லே 2 வாட்டி பேசியிருக்கோம்னு வைங்களேன். ஸோ, முதல் வருஷம் அப்படிங்கிறனால வந்து ஒரு டீட்டெயிலான விஷயத்த பேசுவோம். பாலச்சந்தர் சார் வந்து ரஜினி சாருக்கு முதல்ல வாய்ப்பு குடுக்கும்போது 3 படங்களுக்கு வந்து அவர் புக் பண்றாரு. அ அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற படம், இன்னும் 2 படம். அதுல ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா, 3 முடிச்சு அப்படிங்கிற படம். அப்புறம் அவர்கள் படம்னு நெனைக்கிறேன். ஸோ, இது மாரி வந்து 3 படங்கள் வந்து அவர் வந்து அட் அ டைம்ல புக் பண்றாரு. என்னமோ ஒரு விஷயம் வந்து இந்த மனிதன்ட்ட இருக்குது. ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. இவருடைய அந்த லுக்லயும் சரி, அந்த ஒரு அவருடைய கண்கள்ல ஒரு அட்ராக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற படம் குடுக்குறாரு. ஏற்கனவே ரஜினி சார் வாய்ப்பு தேடி வரும்போது, சரியான வாய்ப்பு வரட்டும். அப்பதான் உனக்கு அந்த வாய்ப்பு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு நம்மளுடைய பாலச்சந்தர் சார். இது மிகச் சரியான ஒரு வாய்ப்பு. ஏன்னா, இந்த கதையில ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். நீங்க அந்த டைம்ல வந்து கமல் சார் மிகப்பெரிய ஹீரோ. ரஜினி சார் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது கமல் சார் ஒரு மிகப்பெரிய ஹீரோ. ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. ஆனா, அவருக்கு வந்து ரொம்ப அழுத்தமான ஒரு கேரக்டர் வந்து குடுத்துருப்பாங்க. இப்ப நீங்க இந்த படத்த பார்த்தீங்கன்னா, கமல் சாரோட கேரக்டர் ரொம்ப டல்லான கேரக்டர் மாரி தெரியும். ஆனா, ஒரு பீக் ஆஃப் த கரியர் இந்த டைம்ல வந்து பண்ண படம் தான் வந்து ஆ அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற படம். ஏன் இந்த படம் வந்து அபூர்வ ராகங்கள் அப்படின்னு வந்து பேசப்பட்டுச்சு அப்படின்னா, மிக வித்தியாசமான ஒரு கதைக்களத்த வந்து பேசுது. இந்த படம் வந்து ஒரு சிங்கர் ஸ்ரீவித்யா அவர்கள் வந்து ஒரு சிங்கரா வந்து படத்துல இருக்கிறாங்க. ஒரு பாடகியோட வாழ்க்கைக்குள்ள வரதுனால, ஒவ்வொருத்தவங்க கேரக்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராகம் சம்மந்தப்பட்டது. ரஜினி சார் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது ஸ்ருதி பேதம் அப்படின்னு சொல்லி வந்து, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ராகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள வந்து இன்ட்ரோடக்ஷன்ல வந்து குடுப்பாங்க. இதுல என்னன்னா, கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவித்யா வந்து கொஞ்சம் மிடில் ஏஜ் வுமனா நடிச்சிருப்பாங்க. ஸ்ரீவித்யாவுடைய பொண்ணா வந்து ஜெயபிரதான்னு நெனைக்கிறேன். அவங்க நடிச்சிருப்பாங்க. மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் வந்து கமல் சாருடைய அப்பா கேரக்டர். கமல் சார் வந்து மகன் கேரக்டர். ரஜினி சார் வந்து ஸ்ரீவித்யா அவர்களுடைய அ ஹஸ்பண்டா வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பார். ஸோ இங்க என்ன வந்து வித்தியாசமான ஒரு கதைக்களம்னா, மகனாகிய கமல் சார் வந்து ஸ்ரீவித்யா வந்து கேரக்டர் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து ஹீரோயின் அந்த ஜெயபிரதாவுடைய அம்மா. அம்மாவ வந்து லவ் பண்றாரு. அப்பாவாகிய மேஜர் சுந்தரராஜன் வந்து மகள வந்து அதாவது ஸ்ரீவித்யாவோட மகள வந்து லவ் பண்றாரு. ஸோ ரொம்ப வித்தியாசமான இந்த கதைக்களத்த பேஸ் பண்ணி படம் பண்ணியிருக்காங்க. இதுல என்னன்னா, இந்த லவ்வ வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியாத அந்த ரொம்ப தடுமாற்றம் இருக்கும்ல. என்னடா வந்து ரொம்ப வயசு கம்மியான ஒருத்தன் அம்மாவ லவ் பண்றான். வயசு அதிகமானவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மகள லவ் பண்றான் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப கன்ஃப்யூஷனான கதை இல்ல. ஆனா அவங்க அத பிரசன்ட் பண்ண விதம் வந்து அவ்வளோ அற்புதமா இருக்கும். அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்த விதம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். கதையா பார்க்கும்போது ரொம்ப ரசிக்கும்படியான ஒரு அற்புதமான விஷயங்கள் இருக்கும். மேஜர் சுந்தரராஜன் சாருக்கும் ஜெயபிரதா அவர்களுக்கும் இடைப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப அழகாவும் காட்டியிருப்பாங்க. கமல் சாருக்கும் ஸ்ரீவித்யாவுக்கும் இடைப்பட்ட ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப அற்புதமா வந்து காட்டியிருப்பாங்க. அவங்க 2 பேருக்குள்ளான அதை விட சினிமாவ தாண்டி ஒரு அற்புதமான ரிலேஷன்ஷிப் தான் இருந்துச்சு அப்படிங்கிறத கமல் சார் சொல்லி நம்ம கேட்டுருக்கிறோம். ஸோ இப்படி கதை நல்லா போயிட்டுருக்க நேரத்தில, வந்து ஒரு கேன்சர் பேஷண்டா வந்து ரஜினி சார் வந்து இன்ட்ரோல வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. கேட்ட தொறந்துட்டு உள்ள வராரு. கேட்ட தொறந்து உள்ள வரும்போது முதல் டயலாக்கே வந்து பார்த்தீங்கன்னா, "பைரவி வீடு இது தானே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் அவளுடைய "நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் தான் அவளுடைய புருஷன்" அப்படின்னு சொல்லும்போது, கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாரு. சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த கதையில என்ன நடந்துச்சு? எல்லாருமே ஒண்ணா சேர்ந்தாங்களா? கமல் சாரும், ஸ்ரீவித்யாவும் சேர்ந்தாங்களா? இல்ல ஜெயபிரதாவும், மேஜர் சுந்தரராஜன் அவர்களும் சேர்ந்தாங்களா? அப்படி சேர்ந்ததுக்கு பிறகு என்ன நடக்குது? அப்படிங்கிற விஷயங்கள பல ஆங்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாடல்கள் மூலமா, மியூசிக் மூலமா ரொம்ப அற்புதமா வந்து பார்த்தீங்கன்னா, பாலச்சந்தர் சார் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாரு. இந்த திரைப்படம் வந்து ரஜினி சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஓவர் நைட்ல வந்து ஒப்பமாவரம் அப்படிங்கிற மாதிரி, இந்த திரைப்படம் வந்து ஒரு மீடியா வெளிச்சத்த வந்து குடுக்குது. ஆனா, இந்த திரைப்படம் குடுக்குற அந்த வெளிச்சத்த விட, அதுக்கு பிறகு வந்த ஒரு அற்புதமான அடுத்த வருஷங்கள் இருக்குல்ல, அடுத்த வருஷத்துல வந்து 4 படம் வந்து ரஜினி சார் பண்றாரு. 1976ல 4 படங்கள் வந்து அவரோட படங்கள் ரிலீஸ் ஆகுது. அது அடுத்த வீடியோல நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த திரைப்படத்துல கிடைச்ச அந்த வெளிச்சம் தான் 3 முடிச்சு அப்படிங்கிற படம் மூலமாக ரஜினி சாருக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்த வந்து குடுக்குது. அதாவது வெள்ளை தோலுக்கு மட்டுமே கைத்தட்டு வாங்கிட்டு இருந்த தமிழ் சினிமாவில் முதல்ல ஒரு கருப்பு தோலுக்கு கைத்தட்டு வாங்க வைத்த முதல் தலைவன் அப்படின்னு சொல்லி வந்து நம்முடைய ராஜ்மோகன் நினைக்கிறேன். அவர் தான் வந்து வீடியோல பேசியிருப்பாரு. அந்த மாதிரி முதல்ல ஒரு கருப்பு சரித்திரம் தமிழ் சினிமாவுல வந்து உருவானதுக்கு உண்டான மிக முக்கியமான கருப்பு சரித்திரம்னா, கருப்பு தோல் படைத்த
ஒரு சினிமா சரித்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் மூலமாக எழுதப்பட்ட அற்புதமான வருஷம் 1975 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி. ஒரு சிவாஜிராவ் கெய்க்வாட் அப்படிங்கிற மனிதனுக்கு போகி பண்டிகை அன்னைக்கு கிடைச்ச அந்த ரஜினிகாந்த் அப்படிங்கிற பெயர் அவ்வளவு இந்த தமிழ் சினிமாவை 49 வருடங்கள் ஆளும் அப்படிங்கிறதே பல பேர் வந்து உணர்ந்திருக்க மாட்டாங்க. ரஜினி சாரே அவர் உணர்ந்திருக்க மாட்டாரு. கமல் சார் கூட வந்து கார்ல டிராவல் பண்ணும்போது அதையே பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக நினைச்சிட்டு இருந்த சிவாஜிராவுக்கு இந்த திரைப்படம் நடிக்கும்போது நம்ம வந்து கமல் சாருக்கு ஈக்குவலாக நடித்து அவருக்கு வந்து ஃப்ரெண்டாக இருந்து அவருக்கு மேலே வந்து வியாபாரம் பெருகும் அளவிற்கு ஒரு பெரிய ஸ்டார் ஆவேன் அப்படிங்கிற விஷயத்த ரஜினி சார் கனவுல கூட நினச்சிருக்க மாட்டார். ஆனால் எதையுமே நினைக்காத ஒருத்தவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது தான் கடவுளுடைய பிராப்தம்னு நினைக்கிறேன் நான். ரஜினி சார் வந்து இதெல்லாம் நான் பெரிய ஒரு ஹீரோ ஆகணும், நல்ல ஹீரோ ஆகணும், மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வில்லன் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில் தானே சினிமாக்குள்ளே வந்தார். அது அவர்கிட்ட இருந்த அந்த உத்வேகம், வறுமையிலே கூட அவர்கிட்ட இருந்த அந்த என்ன சொல்றதுன்னா அந்த அர்ப்பணிப்பு தான் மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து அவரோட வாழ்க்கையில் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வரைக்குமே தலைவருடைய ஒவ்வொரு ரசிகர்களுமே அவரை வந்து இவ்வளவு உவந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படியுமே எதை விட்டு கொடுத்தாலுமே வந்து தலைவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் வந்து அப்பா அம்மா நம்மளுடைய குடும்பம் சொந்த குடும்பத்தை தவிர்த்து வேற எல்லா விஷயத்தையும் நம்மளால ஈஸியாக விட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் நமக்குன்னு வாழ்க்கையில் ஒரு தலைவனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம், அந்த தலைவனை எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. குறைகள் இருக்கும், தலைவனோட முடிவுகளில் குறைகள் இருக்கும், இல்லை வந்து அவர்கிட்ட அவர் வந்து நம்ம நேரில் மீட் பண்ணியிருக்க மாட்டோம், என்ன வேணாலும் ஒரு காரணங்கள் இருக்கலாம். பட் ஆனால் அவர் மேலே வைத்த அந்த அன்பு இருக்குல்ல, அந்த அன்பை வந்து எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட அன்பை சம்பாதிக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு வருடமாக ரஜினி சாருக்கு அமைந்த வருடம் தான் 1975. அதுக்கான மிக முக்கியமான காரணமாக இருந்த படம் தான் அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற படம். நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்த்துருந்தீங்கன்னா அந்த திரைப்படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன, இந்த திரைப்படம் வந்து உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான உங்களுடைய சினிமா ரசனைக்கான என்ன மாதிரியான தீனி போடுச்சு அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். தலைவரை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் 48 வீடியோக்கள் இருக்குது. அந்த 48 வீடியோக்கள் இன்னும் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம். ஒரு படத்துக்கு இவ்வளோ தான் பேச முடியும். இன்னும் நிறைய படங்கள் வருது. 1976 வந்து தலைவர் நடித்த அந்த 4 படங்களை பற்றி அடுத்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். தயவு செஞ்சு தொடர்ந்துருங்க. சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ண முயற்சி பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.